அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்லே அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ முக்கியமான ஒரு விஷயம்தான். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் தரப்புல இருந்து அடுத்தடுத்து அறிவிப்புகள் விட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்டர்வியூ ரீஷெடியூல் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல என்னென்ன நிறைய குழப்பங்கள் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். அதே மாதிரி மாணவர்களோட கருத்து, நம்ம ஒரு ஆஸ்பிரண்ட் மனநிலைமையில இருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். ஸோ மறுபடியும் ரீஷெடியூல் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இவங்க ஒவ்வொரு தடவையும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டேட்ல ஒவ்வொரு இதை மாத்திக்கிட்டே தான் இருக்காங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த குழப்பங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் வந்ததுல இருந்தே நிறைய குழப்பங்கள் தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த நோட்டிபிகேஷன் வந்த அந்த பிப்ரவரி மாசத்துல இருந்து நிறைய குழப்பங்கள், அந்த வேகன்சி டீட்டெயில்ஸ், அதே மாதிரி ஏஇ ஜேஇ எக்ஸாம்ஸ், ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு எப்படி அலோகேட் பண்ண போறாங்க இந்த மாதிரி இருந்துச்சு. ரிசல்ட் வரப்போ பார்த்தீங்கன்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டர் மட்டும் பெண்டிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணாங்கன்னா அதாவது இன்டர்வியூ எல்லாம் முடிச்சிட்டாங்க. அட்டன் பண்ணாதவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம்னு சொன்னாங்க. ஓகே, அது நல்ல விஷயம். பட் அதை ஏன் அவங்க டிகிரியும் டிப்ளமோவும் அடுத்தடுத்த நாட்கள்ல வச்சிருக்கலாம், இல்லாட்டி ஒரே டைம்ல வச்சிருக்கலாம். ஸோ அது வைக்காம இங்க பாருங்க 6ஆம் தேதி 1, திருப்பி இப்ப நேத்து பாத்தீங்கன்னா 18ஆம் தேதி 1 அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, தனித்தனியா நடத்தணும்னு நினைச்சிருக்காங்க. ஓகே, நல்ல விஷயம் தான். பட் 18ஆம் தேதி 6 எங்க இருக்கு, 18ஆம் தேதி எங்க இருக்கு? ஸோ டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ்ல இருந்து நடத்துற ஒரே எக்ஸாம் இது மட்டும்தான். அப்ப அதுக்கு உண்டான டிலேக்கு உண்டான ஒரு ரீசன் எதுவுமே அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. ஒரு பிரஸ் நோட் மாதிரி ஒரு வெளியிட்டாங்கன்னா கூட கண்டிப்பா அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். பட் அதை அவங்க வெளியிடவே மாட்டேன்றாங்க. அப்டேட் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அடுத்து பாருங்க கமெண்ட்ஸ், நம்மளோட இதுல கமெண்ட்ஸ் எல்லாருமே போட்டிருக்காங்க. டிசம்பர் 18 ஆர்ஆர்பி ஜேஇ, டிசம்பர் 18 ஆர்ஆர்பி ஜேஇ, சரியா? ஸோ அப்படி ஆர்ஆர்பி ஜேஇ இருக்கிறப்ப இங்க பாருங்க, இப்ப 18ஆம் தேதி இந்த இன்டர்வியூ சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல மிஸ் ஆனவங்க தான் இங்க வர போறாங்க. ஸோ இதுல மிஸ் ஆனவங்க ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாம் எழுத போறாங்க அப்படின்னு வச்சுக்கோமே. அப்ப 18ஆம் தேதி அவங்களால என்ன பண்ண முடியாது, அட்டன் பண்ண முடியாது. அப்ப இந்த 18ஆம் தேதிக்கு வராதவங்களுக்கு மறுபடியும் ரீஷெடியூல் பண்ணுவாங்களா? ஏன்னா அவங்க கிட்ட ஒரு ரீசன் இருக்கு. ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கு அப்படின்றது தெரியும். அப்ப மறுபடியும் ரீஷெடியூல் பண்ணுவாங்களா? சோ 18ஆம் தேதி மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு இதுக்கு கண்டிப்பா நாங்க அடுத்து ஒரு அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்னு அப்டேட் கொடுத்துட்டு இருப்பாங்களா? சரிங்க. சோ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் போய்கிட்டே இருக்கு. அதே மாதிரி மாணவர்களோட கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த ரிசல்ட்டை நம்பி யாரும் வெயிட் பண்ணாதீங்க, அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. இவங்க எதையும் கரெக்ட் பண்ணல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, ரிசல்ட்டை நம்பி வெயிட் பண்ணாதீங்கன்னா, பட் 6500 பேர்கிட்ட செலக்ட் பண்ணியிருக்காங்க. 6500 பேர்கிட்ட 1:3 என்ற ரேஷியோல 2500 வேகன்சிக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6500 பேர்கிட்ட கூப்பிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோ. லிஸ்ட்ல வந்துச்சு மினிமம் 6000ல இருந்து 6500 பேரை இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க. சோ அப்ப இவங்களோட நிலைமை என்ன, இந்த ரிசல்ட்டை நம்பி வெயிட் பண்ணலன்னா இந்த ரிசல்ட்ல பாஸ் ஆயிருக்காங்க நிறைய பேரு. அப்ப அவங்களோட நிலைமை என்ன? சோ சப்போஸ் இந்த ரிசல்ட் ஒழுங்கா கொடுக்கலன்னா அப்ப நல்லா படிச்சு இன்டர்வியூ நல்லா பண்ணி பாஸ் ஆனவங்களோட நிலைமை என்ன அப்படின்றதுதான் கேள்விக்குறியா இருக்கு. பாஸ் ஆகாதவங்க அடுத்த எக்ஸாம் நோக்கி போய்கிட்டு இருப்பாங்க. பட் இதுக்கான உழைப்பை போட்டு பாஸ் ஆனவங்க என்ன பண்றது அப்படின்றதுதான் முக்கிய கேள்விக்குறியா இருக்கு. சோ இதுக்கு டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் தான் ஏதாச்சும் பிரஸ் நோட் மாதிரி, டிஎன்பிசில எப்படி பிரஸ் நோட்ல வர்றாங்களா, இந்த காரணத்துக்காக நாங்க மாத்துறோம், இந்த காரணத்துக்காக நாங்க தள்ளி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரீசன் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். பிரஸ் நோட் மாதிரி ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, எதுக்குப்பா இப்படி சாகடிக்கிறாங்க, எதுக்கு இப்படி இழுத்துக்கிட்டே இருக்காங்க? சேம் டேட்லயே கூட டிப்ளமோ டிகிரி ரீஷெடியூல் பண்ணிருக்கலாமே. கரெக்ட் தான் அவங்க கேட்கறது, சரியா? சோ ஏன் இத்தனை நாள் டிலே பண்ணணும்? கரெக்ட் தானே? ஏன் இத்தனை நாள் டிலே பண்ணுன்றதா அவங்களோட கேள்வி. சோ இங்க பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் 6ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து ஒரு சனி ஞாயிறா இருந்தா கூட 8ஆம் தேதி 10ஆம் தேதி 11ஆம் தேதி ஏதாச்சும் நடத்துல ஒரு 5 நாள் டிஃபரன்ஸ்ல 18ஆம் தேதி வரைக்கும் தள்ளி போறதுக்குள்ளான காரணம் என்ன? இப்ப இந்த இடத்துல ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாம் நடத்த போறாங்க. அப்ப அதுக்கும் தள்ளி போடுவாங்களா? அப்ப மறுபடியும் ரீசெட்டில் ஆகுமா? அது போக பாத்தீங்கன்னா ரிசல்ட், இப்ப எல்லாருக்குமே இன்டர்வியூ முடிஞ்சோடனே ரிசல்ட் விட்டுருவாங்க அப்படின்றதுதான் எல்லாருமே எதிர்பார்த்த ஒண்ணு. ஆனா இவங்க இன்டர்வியூ முடிஞ்சோடனே அடுத்த இன்டர்வியூக்கான அப்டேட்டை தான் கொடுத்திருக்காங்க. சோ இப்ப மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அவங்க ரிசல்ட்டுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் விடுவாங்களா அப்படின்றது டவுட் தான். இந்த மாசம் ரிசல்ட் வருமா அப்படின்றதையுமே மிகப்பெரிய டவுட்ல தான் இருக்கு.
ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எழுப்பிக்கிட்டே போறோம். ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரைட்டு தான். ஆனா இதையும் ஒரு ஆங்கிள் வச்சுக்கோங்க. இன்னொரு ஆங்கிள் அடுத்த நெக்ஸ்ட் இயருக்கு உண்டான ப்ரிப்பரேஷனும் இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருங்க தயவு செய்து. நெக்ஸ்ட் இயருக்கு உண்டான ப்ரிப்பரேஷனும் தயவு செய்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து என்னென்ன வேகன்சி வரப்போது, எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான வீடியோலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? தயவு செய்து அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதை ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வச்சுக்கோங்க. நான் வேணாம் இது ஒரு ஆங்கிள் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இயருக்கு அடுத்த வேகன்சி வரப்ப என்ன பண்ணலாம், அடுத்ததுக்கும் நீங்க இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. சரியா? ஏன்னா இவங்க ஆரம்ப காலத்துல இருந்தே குழப்பங்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பட் அதை பத்தி பயப்பட வேணாம். அவங்க வந்து நல்லதே டிலே ஆனாலும் நம்பகத்தன்மையா எல்லாருக்கும் உண்டான ஒரு ரிசல்ட்டை விடுவாங்க அப்படின்றத எதிர்பார்ப்போம். நிறைய பேர் வந்து காசு வாங்கிட்டாங்க, அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க. நம்மளோட உழைப்புக்கு நம்மளோட திறமைக்கு கண்டிப்பா நமக்கான ஒரு இடம் நமக்கு கண்டிப்பா கிடைச்சே ஆகும். ஸோ அதனால பயப்படாதீங்க. இவ்வளவு நிறைய குழப்பங்கள் இருந்தாலும் அவங்க வந்து ரிசல்ட் வேணா தாமதமாக்கலாம் அப்படின்றதுதான் என்னோட கருத்து. தயவு செய்து என்ன பண்ணுங்க, ஸோ வெயிட் பண்ணுங்க, காத்திருப்போம். அடுத்து 18ஆம் தேதி அவங்க மறுபடியும் அப்டேட் விடுவாங்க. ஸோ அது என்ன விடுறாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பா அடுத்தடுத்த குழப்பங்கள் நிறைய இருக்கும், ரீசெடியூல் ஆகவும் வாய்ப்பு இருக்கும். ஸோ எல்லாமே வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது ஒரு தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. தயவு செய்து ரிசல்ட்டும் வந்து லேட்டா வரதுக்குள்ள வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுங்க, அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இது ஒரு ஆங்கிள் நீங்க வச்சு கொண்டு போங்க. போஸ்டிங் வாங்கினா நமக்கு நல்லதுதான். வாங்கலினாலும் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அடுத்ததுக்கு உண்டான ஒரு கடந்து போறதுக்கு உண்டான ஒரு முடிவையும் நம்ம இப்பயே வந்து எடுத்து வச்சுக்கணும் கண்டிப்பா. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, ஸோ தொடர்ந்து பாருங்க. எந்த அப்டேட்னாலும் நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.